வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட குடும்ப வாழ்க்கை இரண்டாம் அதிபதியோடு இருக்கும்போது என்னென்ன பலன்கள் நடக்குது, அந்த இரண்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி எந்த அளவுக்கு உங்களோட குடும்பத்தோடு இம்பேக்ட் ஆகி உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு பாவத்திலையும் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடத்துது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட இரண்டாம் அதிபதி உங்களோட லக்னத்திலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை தேடி பணம் ஏதோ ஒரு உதவி வேணும் அப்படின்னா பணம் விஷயங்கள் எதாக இருந்தாலும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துக்கலாம். அதேமாதிரி இரண்டாம் இடத்தை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். எப்போவுமே எந்த பாவத்தை கிரகங்கள் பார்க்குதோ அந்த கிரகத்தோட உறவுகள் மூலியமாகவும் அந்த கிரகத்தின் மூலம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் மூலியமாக தான் உங்களுக்கு வரவு செலவுகள் நடக்கும். அதே மாதிரி ஹெல்ப்பு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இரண்டாம் இடத்தை எந்த கிரகமே பார்க்கல அப்படின்னா அவங்க சுய முயற்சியில் தான் முயற்சி பண்ணி பணம் சேமிக்கிறது, பணம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பணமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கல, ரெண்டாம் அதிபதியோட எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அது பொருளாதாரத்துக்கு இவங்க தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மேலே வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் தானாக தேடி வரும், அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும், குடும்ப பொறுப்பு இவங்களே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த லக்னத்தில் இருக்கும்போது. இதே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. செலவு பண்ணுறதுலேயும் ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சிக்கனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த ரெண்டாம் இடத்துல வாக்கு பலிதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துல கேது புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கேது இருக்கிறப்பெல்லாம் எது சொன்னாலும் பலிக்கக்கூடிய தன்மை, புதன் நல்ல நிலைமையில் இருக்குது, பலவீனமாகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜோசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். குறி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்களா வாக்கு வன்மையில் வர்றது. இது எல்லாமே இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து அவங்களோட வாக்குத்தன்மை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாம் அதிபதி இரண்டிலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இரண்டாம் இடத்துல மற்ற கிரகங்கள் இருக்கும்போது சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட பேச்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டாம் இடங்கிறது குடும்ப உறுப்பினரையும் குறிக்கும். ஸோ அப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தன்னுடைய திருமணம் ஆன உடனே குடும்ப பொறுப்பு எல்லாமே அவங்களே ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, சுக்கிரன்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குன்னா சுக்கிரன் ரெண்டில் இருக்குது அப்படின்னா மனைவி குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே ஒரு பெண் ஜாதகத்தில் ரெண்டில் செவ்வாய் இருக்குன்னா ஒரு ஆண் தன்னுடைய கணவரை குடும்ப பொறுப்பு ஏற்று அவங்க தான் வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணும். அப்போ இந்த இரண்டாம் இடத்துல புதன் இருந்தால் ஜோதிடம் வன்மை, ஜோதிடம் கற்றுக்கிறது, அந்த ஜோதிடத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பேச்சோட இது ரொம்பவே பலிக்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற வாக்கு வன்மை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். இதே இரண்டாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா பேசுவாங்க, பட் ஒரு விஷயத்தை ரொம்ப விரிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க, சுருக்கமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பிடிவாத குணமும் பேச்சில் ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி ஒரு குணமும் இருக்கும். செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசுவாங்க. மற்றவங்க கரெக்டாக இருக்குது நாயன்னு இருந்துச்சுன்னா யாருக்கு பயப்பட மாட்டாங்க. அவங்களோட வார்த்தை கரெக்டாக வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சூரியனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தன்மையும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். கரெக்டாக பேசுகிறது ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி பேசணுங்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன் இருக்குது அப்படின்னா பாசமாக பேசுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, ஒரு ஃபீலிங்காக பேசுகிற மாதிரி இருக்கிற தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல கிரகம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சுருக்கமாக தான் இது நான் சொல்லியிருக்கேன். இந்த கிரகங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போது இதில் என்னென்னா சனி இருக்குது இரண்டாம் இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக சனி இருக்கும்போது
திருமண வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து திருமண தாமதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும். 2ஆம் இடங்கிறது குடும்பமாக இருக்குது. அப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து சனி இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய குடும்பம் அமைகிறதுக்கு வந்து தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இந்த 2ல் சனி இருக்கிறவங்க, மோஸ்ட்லி லக்னத்திலேயோ 2லேயோ சனி இருக்கிறவங்க வந்து 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது லக்னத்திலிருந்து. அப்போது என்ன ஆகுனா இதனால் வந்து தாமதப்படுத்தும் விஷயத்தில் இருக்கும்போது நம்ம வந்து திருமணத்தை வந்து வயதை வந்து தாமதப்படுத்தி திருமணம் பண்ணுறது நல்லது. திருமணத்தை சீக்கிரமே முடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலே போதும். அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ரொம்ப லேட்டாக தான் அமையும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணாக இருக்குது அப்படின்னா ஒரு 28 29 வயசு 27 28க்கு மேலே தான் நடக்கும். ஒரு பையனாக இருக்காங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேலே 32 இந்த மாதிரி அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நடத்தும்போது கண்டிப்பாக தாரதோஷம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2ஆம் இடத்து அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா சகோதரர்கள் மூலமாக வந்து உறவுகள் வந்து இந்த குடும்பத்தில் வந்து தலையீடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். குடும்பத்தில் இருக்க உறுப்பினர் வந்து ரொம்ப தைரியமாக சுய முயற்சியில் வந்து முன்னேறுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பை தான் வந்து நம்ம பார்க்கணும். இதே 2ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வாடகை வருமானங்கள் 2 4 சேரும்போது வாடகை வருமானங்கள் வந்து வரும் அவங்களுக்கு. ஒரு ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதை வந்து வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணுறது, வீடு வாடகைக்கு விட்டு வருமானமாக எடுத்துக்கிறது. ஸோ 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், சேமிப்பு. அது வந்து எந்த பாவத்தோடு தொடர்பு வருதோ அந்த பாவத்தை தொட்டு அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த கிரகம். ஓகேங்களா? அப்போது இந்த 2ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாருக்கு வந்து அவங்க வருமானத்து மூலிமா வந்து செய்கிறது, இல்லை தாயாரோட வருமானம் தாயாரோட சேமிப்பு வந்து இவங்களுக்கு பயன்படுறது அப்படிங்கிற லக்னாதிபதிக்கு பயன்படுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த 2ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது பூர்வீகம் சம்மந்தப்பட்டவங்க அங்கே வந்து குடும்ப அதன் மூலிமா நமக்கு வந்து குடும்பங்கள் அமைகிறது, அங்கிருந்து வரன் அமைகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்டது, சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முதல் குழந்தை, அந்த ஒரு சில பேருக்கு 2ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா அந்த முதல் குழந்தை வந்து ஓரளவுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா வருமானம் குடும்பத்துக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து 2ஆம் அதிபதி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா 3 6 8 12 இதில் வந்து மறைந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒருவேளை அந்த திசைகள் நடத்தும்போது இவங்க வந்து வெளியூரில் இல்லை வெளியில் வந்து வேலைக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க, வீட்டுக்கு வந்து ஏதோ மாதத்துக்கு ஒருக்கா தான் வர்றாங்க, பிரிஞ்சு அதாவது வேலை விஷயமாக பிரிஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்து தொடர்புகள் குடும்பத்தோடு வந்து வந்துட்டு போகிற தன்மை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராது. அது இல்லாமல் வந்து உள்ளூர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோடு இருக்கும்போது அந்த திசைகள் நடத்தும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் ஒரு போயிட்டு வந்துட்டுருக்கிற அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது, ஒய்ஃபு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 2ஆம் அதிபதி வந்து 6லேயோ 3லேயோ 8லேயோ 12 தொடர்பு கொள்ளும்போது அதோட திசைகள் நடத்தும்போது ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக தான் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 6ஆம் இடத்தோடு வந்து 2ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது வந்து அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயமா வந்து சின்ன பிரச்சனையாக வரும், பங்காளிக சண்டைகள் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன பிரச்சனையாக வரும், பெருசாக வர்றது, அந்த பிரச்சனை பெருசாக போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து 2ஆம் அதிபதி போகும்போது குடும்பத்துக்காரங்க அங்கே போய் இவங்களே வந்து வாலின்ற சண்டை வந்து வர்ற மாதிரி அமைப்புகள் வரும் அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 6ஆம் தசை நடத்தும்போது 2ஆம் அதிபதி அங்கே இருக்குன்னா ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா வந்து எப்போவுமே கவனமாக பேசுகிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி இருக்குது அப்படின்னா குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்குவாங்கங்கிறது முன்னையே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்குவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்களோட சம்பளம் வந்து குடும்பத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அடுத்தது வந்து 8ஆம் இடத்து அதே பார்ட்னர்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு குடும்ப உறுப்பினராக வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்ட்னராக வந்து உங்ககிட்ட சேர்றது, அந்த மாதிரிலாம் வந்து 7ஆம் அதிபதி தசை நடத்தும்போது 2ஆம் அதிபதி 7ல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் சேர்றப்ப மட்டும் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து பகை கிரகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லக்னாதிபதியும் 7 2ஆம் அதிபதியும் 7 பகை கிரகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை. பகை கிரகமாக இருக்குன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 2ஆம் அதிபதி 8ல் இருக்குது அப்படின்னா மருத்துவ செலவுகள் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கிறது. அந்த டைம் பற்றி எல்ஐசி போடுறது, குடும்பத்துக்காக எல்ஐசி போடுறது, காப்பீட்டு தொகை இதெல்லாமே வந்து முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து போடுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து 8ஆம் அதிபதியோட தசை நடத்தும்போது 2ஆம் அதிபதி அங்கே இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ இல்லை வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை எல்லாமே வந்து குடும்பத்தில் இருக்கவங்கனால ஒரு சொத்து பிரச்சனைனால கேஸ் போடுறது இதெல்லாமே வந்து 8ஆம் அதிபதி தசை நடத்தும்போது 2ஆம் அதிபதி அங்கே இருக்குது அப்படின்னா மறையும் பட்சத்தில் வந்து குடும்பத்திலேயே இந்த டிவர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் அதிபதி தசை வரப்போ ரொம்ப இழுத்துட்டே போகும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நடக்கும். இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அப்போது 2ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்குது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, ஏன்னா 2ஆம் இடங்கிறது வரும் பணம் சேமிப்பு, எங்கோ டெபாசிட் பண்ணி ஏமாறுறது அந்த மாதிரி, இல்லை ஒருத்தர்கிட்ட பணம் வந்து வாங்கி அதை கொடுக்க முடியாமல் அந்த அவமானம் வர்றது, இந்த விஷயமெல்லாம் நடக்கும். இதே வந்து 2ஆம் அதிபதி 6ல் இருக்குது அப்படின்னா கடன் வாங்கி பிரச்சனைகள் ஆகிறது, சண்டைகள் வர்றது, இந்த விஷயங்கள், இல்லை கடன் கொடுக்க முடியாமல் சண்டைகள் வர்றது இல்லாமல் 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது. ஸோ குடும்பத்திலேயும் வந்து இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் வந்து சரி, இல்லை கூட பிறந்தவங்ககிட்ட அந்த குடும்பம்னாலே வந்து 2ஆம் இடமாக இருக்கனால அவங்கக்கிட்டையும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு கொள்ளும்போது அதிகப்படியாகவே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் அதிபதி 9ல் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு பாக்கியமாக வந்து எல்லாமே வந்து கிடைக்கிறது. ஒரு 2ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடிய குடும்பம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பேர் புகழோடு இருப்பாங்க. அதே மாதிரி அப்பாவோட வருமானம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்களோட வருமானத்தை வந்து அங்கே அப்பாவுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி அங்கே போய் இருக்கிறனால 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போது பேர் புகழ் பாகியமாக எதுவும் கிடைக்கிறது, வெளியே சொன்னால் இவங்களோட குடும்பம்னு சொன்னால் எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 2ஆம் அதிபதி 9ல் இருக்குன்னா அந்த அமைப்புகள்லாம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது. 10ல் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து தொழில் பண்ணுறது, கூட்டு தொழில் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இவங்களுக்குள்ளேயே எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கூட ஒரு 10ல் இருக்கிற 10 கூட 2ல் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி மாதிரி இல்லாமல் வந்து வீடு கம்பெனி மேலே கீழே இல்லை பக்கத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட தொடர்பு கொண்டு அந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி 11ல் இருக்குது அப்படின்னா மூத்த சகோதரர் மூலிமா வந்து லாபங்கள் கிடைக்கிறது. இல்லை அப்படின்னா அதே மாதிரி வந்து ரொம்ப காலத்து நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கிறது. அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறது, குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நல்லது கெட்டதுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து 11ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கும்போது அதோட தசை நடத்தும்போது வேறு ஒருத்தரை வந்து குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால, நண்பராக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு உறவுகள் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால அது என்ன மாதிரி உறவு எப்படிப்பட்ட உறவுங்கிறது கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக வந்து நமக்கு அதன் மூலமாக நமக்கு நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது நீங்கள் வந்து ஜாதகத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது பலவீனமாக இருக்கிறத பொறுத்து நம்ம அதை முடிவு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த டைமில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போது இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் 6, 8, 12 வெளியூர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அப்போது ஒருத்தருக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து 7ல் இருந்தாலும் சரி இல்லை வந்து 12ல் இருக்குது அப்படின்னா 7ல் இருக்கும்போது என்னென்னா குடும்பத்தோட வந்து அந்த பங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும், சம்பாதிக்கிற பண்பு, இந்த சேமிக்கிற பண்பு வந்து மனைவிக்கு செலவு பண்ணுறது இல்லை கணவருக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் 2ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது. இதே 2ஆம் அதிபதி 12ல் இருக்குது அப்படின்னா வந்து வெளிநாடு சென்று பயணம் பண்ணுறது, பயணத்தோடவே இருப்பாங்க.
அடிக்கடி இந்த 2ஆம் வீடு 12ல் இருக்கும்போது தான் வந்து குடும்பத்தோட டூர் போகிறது, குடும்பத்தோட வந்து வெளியே போய் ஒரு 2, 3 நாள் போயிட்டு வரலாம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு டைம் எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. வெளியூர்லாம் போயிட்டு ஜாலியாக போயிட்டு வர விஷயம் எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல பயணங்கள் மூலமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அந்த தசைகள் நடத்தும்போது தான் வந்து குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு விரயம் பண்ணுவாங்க. குடும்ப உறுப்பினருக்கு வேண்டி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஏதோ ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து செலவு அதிகமாக குடும்பத்துக்கு வேண்டி பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து இவங்களோட 12ஆம் இடத்துல இவங்க குடும்பம் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறப்போ, இவரோட கை காசு வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி சேமிக்கிறது, என்ன மாதிரி வந்து செலவுகள் வருதுங்கிறத பார்த்து வந்து கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளிநாடு போகிறது, வேலை விஷயமா வந்து வெளிநாடு போகிறது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை கூட்டிகிட்டே போவாங்க. அங்கேயே வந்து இருக்கிற மாரி இருக்கு. 2 இயர்ஸ் அப்படி இருக்கிற மாரினா, அந்த மாரி அமைப்பெல்லாம் வந்து இந்த 12ஆம் அதிபதி செயல்படும்போது தான் வந்து நடக்கும். அப்படிங்கிற தூக்கம் குறைவாக இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற விஷயமும். அப்போ பார்க்க போனா வந்து விரயங்கள் பண்ணுவாங்க. செலவுகள் பண்ணுறது, தன்னோட விஷயத்துக்கு வேண்டி நிறைய விஷயங்கள ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். தன்னோட முன்னேற்றத்துக்காக அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் எப்போவுமே 2ஆம் அதிபதி வந்து மறையக்கூடாது. 2ஆம் இடத்துல வக்ரமான கிரகங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கம், நீசம் இந்த மாதிரி ஆகி பலவீனமாகும் போது கண்டிப்பாக குடும்பம் அமைகிறது லேட் ஆகுது. திருமணத்திலையும் அந்த திசைகள் நடத்தும்போது பிரச்சனைகளை வந்து குறிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவத்திலும் 2ஆம் அதிபதி தொடர்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எதில் நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கணுங்கிறது கவனமாக இருந்தாலே நம்ம அதிலேருந்து வந்து வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.